ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 6/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவமி திதி பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள். ஸ்ரீ ராம நவமி நாள். சூலம் மேற்கு வடமேற்கு. நாளிகை 12. பரிகாரம் வெள்ளம். நம்ம வார ராசி பலன் பார்க்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை உள்ள கிரக கோச்சார கிரக சஞ்சார அடிப்படையிலான பலன்கள் சொல்கிறோம். சுய ஜாதகத்தினுடைய திசா புத்தி அந்தரங்களுடைய அடிப்படையிலையும் பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். அந்த அடிப்படையில் 9842236995 என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் அனுப்புனீங்கன்னா எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு கூகுள் பேயில் அமௌண்ட் போட்டுக்கலாம். அந்த திசாபுத்தியை கணித்து இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையை அமைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அந்த ஜோதிடம் இருக்கும். அதோட ராசி பலன்களை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வாரம் நம்ம ஒவ்வொரு வாரமும் பேசும்போது அந்த வாரத்தினுடைய சிறப்பு ஆன்மீக நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி நவமி, ராம நவமி. ராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய ஒரு அவதாரத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அது நம்மளுடைய உடம்பில் உள்ள அந்த உயிர் அணுக்களே அறியும், நம்ம ஆத்மாக்கள் அறியும். அந்த ஹரியோட, அந்த விஷ்ணுவோட அவதாரமான ராமனுடைய அவதாரம் ஒழுக்கத்தை சொன்னது. மனிதனே பிறந்தா கிரகங்களுடைய அடிப்படையில் தான் வாழ முடியுங்கிறது சொல்லுச்சு. உனக்குத்தான் இந்த அரசாட்சி அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம்னு சொன்னவர், பரதனுக்குன்னு சொன்னது அப்புறம் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். அதை விட நீ காட்டுக்குள்ளே போகணுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். மரவுரி தரிச்சுத்தான் போகணும்னு சொல்லும்போதும் மகிழ்ச்சினார். அவருக்கு தெரியும் இந்த காலநிலையில் இதுதான் நடக்கும்னு. அதனால் கடவுள் அதையெல்லாம் அறிஞ்சு இந்த பூமிக்கு வந்ததுனால அதெல்லாம் பொறுத்து அசுரனையை வதம் செய்து ஒரு நல்லாட்சியை கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த ராம அவதாரத்தினுடைய நிகழ்வு நாள் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ராமருடைய பாடல்களை சொல்லி, அவரை வணங்கி, அவருடைய பெருமைகளை சொல்லி, அவருடைய நடவடிக்கைகளுடைய நிலையை நாமும் கடைப்பிடித்து வாழ அனைவருக்கும் ஸ்ரீ ராம நவமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது தவிர வியாழக்கிழமை பிரதோஷம் இருக்குது, வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நட்சத்திரம் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய புனிதமான நட்சத்திரம் இருக்கும். தைனா பூசம், மாசினா மகம், பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தில் சபரிமலை ஐயப்பன் பிறந்தார். நான் பிறந்ததும் பங்குனி உத்திரம்தான். ஏப்ரல் 11 பங்குனி உத்திரமும் நான் பிறந்த நாளாக இந்த வாரம் வர்றது மகிழ்ச்சி. அந்த வகையில் சிவன் பார்வதி திருமணம், அர்ஜுனுடைய பிறப்பு, இப்படி பல தெய்வத்தினுடைய அனுகூலங்கள், முருகனுடைய திருமண நிகழ்வு, இப்படி பல நிகழ்வுகளை, அரிய நிகழ்வுகளை, தெய்வீக நிகழ்வுகளை கொடுத்த நாள் பங்குனி உத்திரம். அந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட நன்மைகள் பல நிகழும். நம்மளுடைய சாபங்கள், பாவங்கள், பல தோஷங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படும். இறை அனுகூலம் கைகூடி வரும். அன்னதானம் பண்ணுறது, புண்ணிய நதிகளில் குளிக்கிறது, தெய்வத்தை வழிபடுறது, இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்மீகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா, விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் மனசில் கள்ளம் கபடமற்ற நிலையில் வழிபடணும். பிறரை கெடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வழிபடுறாங்க. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வழிபட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இறைவன் அருள் புரிவார். ஆக பங்குனி உத்திரம் இந்த வாரம் ராமநவமி, பிரதோஷம் எல்லாம் கலந்து வரதுனால இந்த வாரம் மிக புனிதமான வாரமாக இருக்குது ஆன்மீகத்துக்கு.
அனைவருக்கும் நன்மையே நடக்கட்டும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, சூரியன் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு நட்பு நிலையில். சந்திரன் கடகத்தில் ஆட்சி, செவ்வாய் கடகத்தில் நீசபங்கம் ஆவார் 2 நாளைக்கு. புதன் மீனத்தில் நீசம், சுக்கிரனோடு இருந்து நீசபங்கம். குரு ரிஷப பகை. சுக்கிரன் மீன உச்சம். சனி மீனத்தில் சமநிலை பெற்றிருக்காரு. ராகு மீனத்தில் நட்பு நிலையும், கேது கன்னியில் நட்பு நிலையும் பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்திலே இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கு தனுசு ராசிக்கு ஞாயிறு திங்களும், மகரத்துக்கு செவ்வாய் புதன் வியாழன் பகல் பொழுதும், கும்பராசிக்கு வியாழன் இரவும் வெள்ளி சனியும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து செயல்பட்டால் பாதிப்புகள் இருக்காது. இனி இந்த வார ராசி பலன்களை நாம் மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மேச ராசிக்கான ராசி பலன். அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் நீசமாயிருக்கு. 2 நாளைக்கு ஞாயிறு திங்கள் சந்திரனோட கூடி நீசபங்கம் பெறுவார். அப்போ சில நன்மைகள் நடக்கும். குரு நல்ல இடத்தில் இருக்குது, 7.5 சனி இருக்குது. முதல் சுற்றாக இருந்தால் உடல் உபாதைகள், தொந்தரவுகள், கொஞ்சம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்குது. படிப்பில் மறதி மந்த நிலை. 30 தாண்டவங்களுக்கு சுப செலவுகள், வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, குழந்தைகளுக்கு திருமணம், பூமி கலார் பண்ணுறது, இப்படி சுப செலவுகள் இருக்கும். வாகனம் எடுக்கிறது, இப்படி பணத்தை சேமித்தது செலவழிப்பீங்க, கொஞ்சம் கடன் பெறுவீங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் திசாபுத்தி அந்தரங்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொதுவாக நல்லா இருக்குது. மேசராசிக்கு எப்பவுமே குரு திசை, சந்திரன் திசை, சூரியன் திசை, செவ்வாய் திசை இதெல்லாம் நற்பலன்களை செய்யும். அவங்க நல்லவங்க கூட்டணி போட்டாங்கன்னா அதிக நன்மை செய்யும். அதே மாதிரி கெட்டவங்க கூட்டணி போட்டால் கெடுதலும் நடக்கும். ஆக கெட்ட திசாபுத்திகளில் எச்சரிக்கையாக இருந்து நல்ல திசாபுத்திகள் ஒரு காரியத்தை எடுத்து நடத்தி இந்த பூமியில் சீராக வாழ்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை காட்டக்கூடிய இந்த ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரம் ஜோதிட ஆலோசனையில் இறை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வழிபாடு. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி உச்ச நிலையில் இருக்கார். 2-5 குடைவன் வலுப்பெற்று நீசபங்கம் பெற்று அதே இடத்துல இருக்கார். சனியும் 11 இருக்குது, ராகு 11 இருக்குது, சூரியன் 11 இருக்குது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சிறப்பாக அப்படின்னு கேட்டால் லாபத்தில் இருக்கிற கிரகங்கள் நன்மையை செய்யும். அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுக்கு முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்கள் அதிகரிச்சிருப்பாங்க. உடல் தேக ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். வழக்குகள் முடிவுக்கு வரும். கடன் அடைபடக்கூடிய வகையில் விரயங்கள், கிரயங்கள், அதனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொடுக்கும். 3ல் செவ்வாய் துணிச்சலும் கொடுக்கும். அந்த துணிச்சல் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய துணிச்சலாக இருக்குது. ஆக துணிச்சல் மிகுந்த வாரம், நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம் ரிஷபராசிக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி நீசமானாலும் நீசபங்கம் பெற்று 1.25 பவர் வர்றார். அதாவது ஒரு முழு பவர்னா உச்சம்னா 1.25 பவர், 125% சிசி மாதிரி 125 சிசி அளவுக்கு பவர் ஜாஸ்தி. கொஞ்சம் 25 சிசி அதிகமாக இருக்கிறதுலையே நீசபங்கம் தான் அதிக நன்மைகளை தரும். ஆக உங்கள் ராசி அதிபதி பலம் பெறதுனால பெரிய தலைவர்களை சந்திக்கிறது, முக்கியமான விஐபிகளோட பழகிறது, அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது, நல்ல பெயர் வாங்கிறது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுன்னு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, தந்தைக்கு இருந்து வந்த உடல் உபாதை விலகிறது, தந்தையினால் நன்மை நடக்கிறது, உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த பகை விலகிறது, வெளியூர் பிரயாணம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பம், கல்வியில் மேன்மை,
உங்கள் குழந்தைங்க படித்தாங்கன்னா அவங்களும் கல்வியில் மேன்மை, மருத்துவ செலவுகள் முற்றிலும் நீங்கிறதுன்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவக்கிரகங்கள். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு குரு அற்புதமான இடத்துல இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. அஷ்டமத்திலிருந்து சனி விலகிறதுனால ஆரோக்கிய மேன்மை, வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு, குழந்தை பாக்கியம், வெளியூர் வெளிநாட்டு பயணம், சொத்து சேர்க்கை, வழக்குகள் முடிவுக்கு வர்றது, இப்படி அரசியலில் எதிர்ப்புகள் நீங்கிறது. ஒரு பதவி போனால் கூட அதை விட பெரிய பதவி கிடைக்க போகுதுங்கிற மாதிரி புரிஞ்சிக்கணும். இந்த சமயம் பதவி போனால் கூட அதை விட சிறந்த பதவி, ஒரு வேலை போனால் கூட அதை விட நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு புரிஞ்சிக்கணும். ஆக உங்களுக்கு சாதக சந்தர்ப்பங்களை இந்த வாரம் கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதாகத்தான் சொல்லணும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு மிக சாதகமான நல்ல வாய்ப்புகளை, புதிய தொடக்கங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகன். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சூரியன் அஷ்டமத்தில் இருக்குது. அஷ்டமத்தில் இருந்தால் பயப்படுறதுக்கு இல்லை. சூரியன் இருட்டுக்கு போனால் யாராவது பயப்படுறாங்களா? ஒரு விளக்கு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அஷ்டமம்னா இருட்டுன்னு அர்த்தம். கொஞ்சம் மங்களாக இருக்குது, வெளிச்சம், நீங்கள் ஒரு லைட் போட்டுக்கணும். தெய்வ வழிபாடு தான் அந்த லைட் மாதிரி. ஆக இரவு பயணம் பண்ணுறமே இல்லையா? வாகனம் நல்லா இருந்ததுன்னா, அப்படின்னா திசை நல்லா இருந்ததுன்னா பயணம் தடைபடாது. திசை சரியில்லாதவங்களுக்கு அஷ்டமாதிபதி திசை நடந்து, அஷ்டமாதிபதி புத்தி நடந்தால் அஷ்டமத்து சனி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம். ஆனால் நல்ல திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல கார் வச்சுருக்கிறோம், இருட்டாக இருக்கிறது அஷ்டம சனி, ஆனாலும் நம்ம பயணம் தொடரும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தினுடைய திசை நடப்பினுடைய அடிப்படையில். அது தவிர இன்னொரு சூட்சமான விஷயம் என்னென்னா, அந்த மீன வீடு தான் அஷ்டம வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த மீன வீட்டில் இயற்கை பாவிகள் பிறக்கும்போது இல்லாமல் இருந்தாலும் அஷ்டம சனி பாதிக்காது. அந்த பெட்டி சுத்தமாக இருக்குங்க சார் பிறக்கும்போதுன்னா, நீங்கள் சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு சுணக்கமின்றி நடக்கும்னு சொல்ல முடியும். இல்லை சார் ராகு இருக்குது, கேது இருக்குது, சனி இருக்குது, செவ்வாய் இருக்குன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதற்கேற்ப வழிபாடுகளை பண்ணிக்கணும். முக்கியமாக இறை வழிபாட்டில் இருக்கிறவங்களை அஷ்டம சனி, 7.5 சனி, அஷ்டமாதிபதி திசை, 6 திசை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. வராட்டியும் பலவீனம் இருந்தாலும் பலவீனத்தை பலவீனம்னு புரிஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு நன்மை தான். சில பேர் பலவீனத்தை பலவீனம்னு புரியாமையே போவாங்க, அதில் தான் மாட்டிக்குவாங்க. அந்த நிலை இல்லாமல் இந்த வாரம் சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு சாதுரியமான சாணக்கியமான நிலையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை எளிதாக்கி கொடுக்கும். ஆக இந்த வாரம் சந்திரனுடைய போக்கு மிக சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய அறிவாற்றலால் பலவீனங்களை வெல்வீங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக சிவபெருமான். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் 10 குடையவன் 9 குடையவனோட கூடி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குது. அப்படியே ஆன்மீகமாக இருப்பீங்க. ஒரு சுவாமிக்கு மாலை போடுறது, உங்களை பார்த்தா சாமின்னு சொல்லுவாங்க மற்றவங்க. அப்படி கொஞ்சம் தெய்வத்து மேலே ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வத்தோட கடாட்சம் நெருங்கி இருக்கும். ஒரு கோயிலுக்கு போனால் கூட அங்கே முதல் மரியாதை கிடைக்கும், சாமி தரிசனம் சிறப்பாக இருக்கும். திடீர்னு உங்கள் கழுத்தில் மாலை ஒழுகும். இப்படியெல்லாம் அரிய நிகழ்வுகள் இறை அனுகூலத்தால் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், பணம் உங்கள் பெட்டிக்கு கூடுதலாக வரும். வர வேண்டிய பணம் சேரும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. இப்படி ஒரு இடம், வீடு சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வரும், புகழ் கூடும். அப்படிப்பட்ட நிலையை கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் 7ல் சனி, இணையோட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு மகாலட்சுமி. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 2, 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட போக்கு பரவாயில்ல.
சந்திரனோட போக்கும் பரவாயில்ல. செவ்வாய் இருக்கிறது திக்பலம் பெற்றிருக்கு. சனி போக்கு பரவாயில்ல. குரு மட்டும் நல்ல இடத்துல இல்லை. இன்னொரு 40 days அதுக்கப்புறம் சிறப்பான இடத்துக்கு அதுவும் வந்துடும். ஆக உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். வண்டி வாகனம் மாற்றி எடுக்கலாம். விரைய நன்மைகள் ஏற்படும். மிஷினரிஸ் உங்களுக்கு ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சினிமா துறையில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா முன்னேறுவீங்க. அரசியல் இருந்தீங்கன்னா புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். முக்கியமான விஐபி போய் சந்திக்கணும்னு உங்களை அனுப்புவாங்க, அல்லது உங்களையும் கூட கூப்பிட்டு போவாங்க. இவர் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு 4 பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். கோடிக்கணக்கில் பணம் புழக்கம் உண்டாக பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகளோட அல்லது பழகுவீங்க. அப்படி நல்ல நிகழ்வுக்குரிய சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரனுடைய போக்கு அற்புதம். நல்ல கல்லூரி கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மதிப்பெண் கூடுதலாக கிடைக்கும், மகிழ்ச்சி அளிக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி நீசமானாலும் பரவாயில்லைங்க, 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போனது பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி 6க்கும் அதிபதி ஆகும். ஆனால் சந்திரனோடு இருக்கிற காலம் 2 நாள் ஞாயிறு திங்கள் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மோசம் இருக்காது. சந்திரன் போகிற பாதையெல்லாம் இந்த வாரம் நல்ல பாதை தான். அஷ்டமத்தில் எதுவும் சஞ்சரிக்காது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய முயற்சி எடுப்பீங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது குழந்தைகள் வகை படிப்பு, திருமண சம்பந்தமான முயற்சி எடுப்பீங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்குது. புதுசாக ஏதோ கட்டணம் போடுறதுக்கான முயற்சி இருக்கும். அல்லது ஆல்ரெடி கட்டியிருந்தீங்கன்னா அது கடன் இருந்து அதை கொஞ்சம் மாற்றி வேறு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை முடிப்பீங்க. குரு நல்ல இடத்துல இருக்குது உங்களுக்கு. சனி அஷ்டாத்தம சனி முடிஞ்சதுனால இந்த வயிறு சம்பந்தமான தொல்லைகள், இதெல்லாம் கொஞ்சம் ஜீரண கோளாறுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும். கால் வலி, மூட்டு சம்பந்தமான தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்கும். வெளியூர் பயணங்கள் யாத்திரைகள் போகிறதுல இருந்த தடை நீங்கும். குடும்பத்தில் சுபம் நிகழும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கும். ராசி அதிபதி குரு. குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு காரிய தடைகள் உண்டு பண்ணுது, பண தட்டுப்பாடுகள் உண்டு பண்ணுது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு திசாபுத்தி நல்லா இருந்து கோச்சாரம் நல்லா இருந்ததுன்னா ஜெயிச்சிடலாம். நீங்கள் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமெல்லாம் இருந்தாங்கன்னா 4 பேருக்கு நல்லா இல்லைன்னா 4 பேருக்கு நல்லா இருக்கும். அதில் கூட போயிடலாம். அவர் பரவாயில்லைன்னு குடும்பத் தலைவர் சொல்கிறாங்கன்னா அவங்க நேரங்கள்லாம் சேர்த்து இவர் பரவாயில்லைன்னு சொல்ல வைக்கும். 4 பேருக்குமே நல்லா இல்லைன்னா தான் சிக்கல் வரும். 4 பேருக்கு நல்லா இருந்தால் உயர்வு வரும். 2 பேருக்கு நல்லா இருந்து 2 பேருக்கு சரியில்லைன்னா சமமாக இருக்கும். ஆக உங்களுக்கு கடந்த 2-3 வருஷமாக நல்ல நிரந்தர விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கு சனி 3லேருந்து. இப்போ 4க்கு போயிட்டார். கொஞ்சம் காரிய தடைகள், கொஞ்சம் தாமதங்கள், கொஞ்சம் அசதி சோர்வு, கொஞ்சம் எதிர்ப்பு, இதெல்லாம் கொஞ்சம் சனினால் வரும். ஆனால் குரு நல்ல இடத்துல இல்லை. இன்னொரு 40 days போனால் குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டால் இந்த சனியோட பலவீனம் சரியாயிடும். ஒரு 40 நாள் கொஞ்சம் அலைச்சல், சிரமம், பணப்பற்றாக்குறை, உடல் அசதி சோர்வு, கொஞ்சம் எதிரிகளுடைய தொல்லை இது இருக்கும். இது சரிக்கட்ட நீங்கள் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. இந்த வாரத்தில் வியாழக்கிழமை முழுவதும் விரதம் இருந்து மாலை ஒரு 5:45 to 6:15 போய் கோதூளி மூர்த்த வேலையில் தீபமேற்றி கும்பிடுங்க. அந்த நிலை மாறும். சனிக்கிழமை தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. அஷ்டார்த்தம சனி பிரச்சனை நீங்கும். அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு உங்களுக்கு புதன் வியாழன் கொஞ்சம் சந்திரன் அஷ்டமத்தில் வரக்கூடிய நிலை இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கவனம்னாலும் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 3ல் சனி நிரந்தர விஷயங்களை பண்ணி கொடுக்கும். படிப்பில் முன்னேற்றம், நல்ல கல்லூரி கிடைக்கிறது, நல்ல பள்ளி கிடைக்கிறது, வீடு இடம் வாங்கிறது, கடன் அடைபடுறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருந்த தடை நீங்கிறது, பாஸ்போர்ட் விசாலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சில பிரச்சனை இருந்தால் சரியாயிடும். வெளிநாட்டுக்காரங்க க்ரீன் கார்டு கிடைக்காம இருந்தால் உங்களுக்கு கிடைச்சிருங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு நல்ல நிகழ்வாகவே நடக்கும். திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா லக்னத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். 9, 10 கூடைய வேற நல்ல இடத்துல இருக்கான். உங்களுக்கு கடவுள் அருளால் காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரமாக இருந்தாலும் ஒரு செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லலாம், வியாழன் கூட இந்த 3 நாள் கொஞ்சம்
குழப்பம் இருக்கும். அது நீங்கள் யோசித்து செயல்பட்டு, நிதானித்து செயல்பட்டு, விசாரித்து செயல்பட்டால் அந்த தடையும் இருக்காது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி பகவான். சனி 2ஆம் இடத்துல வாக்கில் சனியாக இருக்கார் ராகுவோட. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் வெளிப்படும். சில பேருக்கு ஒரு கோபத்தினால வெளிப்படும், சில பேருக்கு இயலாமையினால் கூட வெளிப்படும். இயலாமையினால வெளிப்படக்கூடாது, கோபத்தினாலே வெளிப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் பேசுகிறது தான் நமக்கு நன்மை பயக்கும். நம்ம ஒருத்தர் திட்டுறோன்னா, ஒருத்தர் தப்பே பண்ணாலும் அந்த திட்டுறதே கொஞ்சம் மென்மையாக, இப்போ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் மென்மையாக போகணும். அது தவிர பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாக்கு ஸ்தானம் மட்டும் இல்லை, தனஸ்தானம். பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துடாதீங்க, நான் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக சொல்லிடாதீங்க. ஏன்னா அது சந்திரனும் அஷ்டமத்தில் இருக்குது. ஆக வர மே 15 வரைக்கும் கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கும். அதை தாண்டா நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஜென்ம சனிக்கு இந்த பாத சனி பரவாயில்ல. கல்யாணம் ஆவணி ஐப்பசியில் வைக்கலான் இருக்கோங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை முடிவாயிடுச்சுங்க அப்படின்னா ஆகுங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அது கொடுக்கும். இந்த திருக்கணிதப்படி தான் 100% கரெக்டுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. கடந்த 2 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேங்க, ஒன்றும் செட் ஆகலை. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிற செட் ஆகலை. இப்போ நாள் குறிச்சாச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம். வர வேண்டிய பணம் வந்துருச்சுன்னா இந்த சனி பயிற்சி சாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம். உடல் உபாதைகள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா அது பரவாயில்லன்னு அர்த்தம். இப்படி நடைமுறை அனுபவங்களில் சனி விலகிருச்சா இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள். அந்த வகையில் திருக்கணிதப்படி இந்த சனி பயிற்சியானது பரவாயில்லினாலும் இன்னும் 2.5 வருஷம் 7.5 சனி இருக்குது. அந்த கடினமான சூழ்நிலை இருக்காது. மேடு பள்ளமான வழி தான் 7.5 சனின்னா, சேறு சகதியான வழியில் வந்த நிலை மாறி இப்போ மேடு பள்ளமான நிலையில் போகும். சேறு சகதிக்கு மேடு பள்ளம் பரவாயில்லின்னு கொஞ்சம் நீ வேகம் எடுக்கும், தொழில் வேகம் எடுக்கும், பண வரவு கூடும், சுபகாரியத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இருக்குது. இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு துர்க்கை அம்மன். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்குது. அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகும். 5ஆம் இடம் தான் சிறப்பு. உங்களுக்குன்னே அதிசாரமாக நவம்பர் டிசம்பரில் வருவார் பாருங்க 5ஆம் இடத்துக்கு. அப்போ தான் சூப்பர். அது வரைக்குங்க ராகு ஜென்மத்தில், சனி ஜென்மத்தில், சுக்கிர ஜென்மத்தில், புதன் ஜென்மத்தில், சூரிய ஜென்மத்தில் இப்படி இருக்குது. கொஞ்சம் கடினமான பாதை கடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, எல்லா காலமே ஒரு மனிதனுக்கு ஒரே மாதிரி இருக்காது. போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷம் நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க. பிரச்சனை கூட கொஞ்சம் பரவாயில்ல இருந்திருக்கு. இப்போ என்னன்னா உடம்பு அசதி, சோர்வு வரும், அலைச்சல், சிரமங்கள் கொஞ்சம் வரும். ஒரு பக்கம் போகணுன்னா ஏதோ ஒரு தடை இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க, அந்த இடத்துக்கு போக முடியாது. முக்கியமான நிகழ்வாக இருக்குது, போகிறது தடையாக இருக்குது. வேற ஒருத்தர் வச்சு அவங்க அந்த வேலையை முடிப்பாங்க. பணம் இன்றைக்கி கொடுக்குறேன்னா நாளைக்கு தான் கொடுக்க முடியிற மாதிரி இருக்குது. நான் வரவு வந்தால் தானே கொடுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வாக்கு கொடுக்காம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நாளைக்கு கொடுக்குறேன்னா நான் வந்தோடனே கூப்பிட்றேங்கன்னு சொல்லி இப்படி கொண்டு போய்க்கணும். உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக பார்த்துக்கணும். ஒரு கம்பெனியோட சிஇஓ பல லட்சம் சம்பாதிக்கிறவர் உடம்பு சரியில்லைன்னு அவர் ட்வீட் போடுறார், எல்லோரும் உடம்பை பார்த்துக்குங்க, பணம் முக்கியம் இல்லை, உடம்பு தான் முக்கியம். ஏன்னா இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் உடம்பு தான். உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு நினச்சிட்டு சம்பளம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு சில பேர் போயிடுவாங்க. கிடைக்கலாம், நம்ம சக்திக்கு பார்க்கணும். முடியலன்னா ஒரு நாள் லீவ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஜென்ம சனியிலலாம் கொஞ்சம் வேகமான பயணம் கூடாது. இரவு பயணங்களை அவாய்ட் பண்ணணும். உங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு 10 நாளாக ஒருத்தர் குடியிருக்காரு, அவர் பையனுக்கு கல்யாணம் வைக்கிறாரு, திருச்சியில் கூப்பிட்றாரு. நீங்கள் விடியாக கார் ஓட்டிகிட்டு போயிட்டு வரக்கூடாது. அவர் திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டு கொடுத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கணும். பொய் கூட சொல்லலாமுங்க, அடுத்தவங்களுக்கு கெடுக்காமல் இருக்கிற வரைக்கும், நம்மளை காப்பாற்றிக்க வரைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சொல்கிறது தப்பில்லை, வர முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வழி. இந்த மாதிரி கிரக நிலைகள் பலவீனப்பட்டிருக்கும் போது இந்த இதெல்லாம் பார்க்க ஒரு சாகச நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கூடாது. சும்மா எட்டெல்லாம் போடக்கூடாதுங்க. அது லைசன்ஸ் வாங்கும்போது மட்டும்தான் போடணும். சிறு வயது உள்ளவங்க, 7.5 சனி உள்ளவங்க
மீன ராசிக்காரங்க 30 வயசு கீழே உள்ளவங்க ரோட்டில் எட்டு போடக்கூடாது. அது உங்களுக்கு ஆபத்து, மற்றவங்களுக்கும் பாதிப்பு. அதனால் ரூல்ஸ் கண்டிப்பாக கடைப்பிடிச்சா இந்த ஏழரை சனி ஒன்றும் பாதிக்காது. பேரண்ட்ஸ் போடுற ரூல்ஸ், கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் ரெண்டே கடைப்பிடிச்சா குழந்தைங்க நல்லா இருக்கும். டீச்சர்ஸ் போடுற ரூல்ஸ் 3 ரூல்ஸை கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த ஏழரை சனியை ஈஸியாக வென்றலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பைரவர். நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.